வணக்கம். பழனி கோயில் விவகாரம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன சிபிசிஐடி வழக்கு விசாரணைக்கு போயிருக்குது. சிபிசிஐடியுமே இது பண்ணுறாங்க. இந்த பழனி கோயில் இடத்த ₹100,00,00,000 மதிப்புள்ள இடத்த ₹2,00,00,000 வித்த முருகதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார். அவரே தேடுறாங்க. ஆனால் அவர் எங்கேயுமே போகல. ஸ்கூலுக்கு தான் போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. சிபிசிஐடி போலீஸார் அவர் வீட்டெல்லாம் உடச்சி மேலும் பெரிய ஆவணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வீடையும் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் முருகதாஸ் சாவியை வாங்கிட்டு வீட்டை திறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளவோ வீடியோக்கள் போட்டாலுமே சப்ஸ்கிரைப் அதிகமாகவே ஆக மாட்டேங்குது. வியூஸும் இப்போ வர வர ரொம்ப குறையுது. என்ன காரணம்னு தெரியல. நான் பேசுகிறது கூட நிறைய பேத்துக்கு பிடிக்கலையா என்னங்கிறது தெரியல. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு ₹100,00,00,000 சொந்தமான இடத்தான். இது ஆட்டையை போட்டாங்கப்பா. தாவேகா ஆட்சிக்கு வந்தோடனே சுருட்டிட்டாங்க. அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அவருடைய சொந்தக்காரருக்கும் தான் இந்த வேலை நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர் சசிகலாவும் சரி, சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சரி, அவங்களுக்கு நிபந்தனையோட ஒரு ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வேலையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. சரி, நிலத்தை விற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டாயுதபாணி சாமிகள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் நிர்வாகியாக இருக்கிறவர் முருகதாஸ். இவர் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த நிலத்தை ₹100,00,00,000 மதிப்புள்ள பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்த, தானமாக வந்த ஒரு இடத்த, இந்த இடத்த வெள்ளத்துறை சேதுபதி இவங்களுக்கு ₹100,00,00,000 மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடிக்கு விற்கிறாரு. அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே இப்போ புரியுது. இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையானோன்னா சிபிசிஐடிக்கு விட்டாங்க. சிபிசிஐடும் பார்த்திங்கன்னா முருகதாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. முருகதாஸ் தானே விற்றுருக்கிறாரு ₹2,00,00,000. அவரை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் இருக்க காமராஜர் நகரில் போய் அவர் வீட்டை சோதனைக்கு போயிருக்காங்க. அப்போது முருகதாஸ் இல்லை, அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லை. வீடு பூட்டி கிடந்துச்சு. சரி, வீடு பூட்டி கிடக்குதுங்கிறக்க முருகதாஸுக்கு ஃபோன் போட்டு எங்கேயா இருக்கா, என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் முருகதாஸ் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருப்பார். ஃபோன் தான் வச்சுருப்பார். அதனால் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம உடைச்சிருவோம், வீட்டை உடைச்சிருவோம். ஏன்னா முதலமைச்சரே இந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு கவனம் செலுத்துகிறார். என்னையா பழனி கோவில் விஷயத்தில் இப்படி ஒரு பஞ்சாமிர்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த விஷயத்தை நம்ம காது கொண்டு வாங்க. என்ன நடக்குது, உண்மையான நிலவரம் என்ன, உண்மையிலே கோயிலுக்கு சொந்தமான இடத்த விற்றுட்டாங்களா, நம்ம அரசுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா, நம்ம கட்சிக்காரங்க யாராவது அதில் தொடர்பு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. அப்படியே மறக்காமல் திமுகவில் இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தங்களை இட்டு கொடுங்க. அவங்களால தான் இந்த விஷயமே நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புலையும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்தில் முருகதாஸ் வீட்டுக்கு போயாச்சு. முருகதாஸ் வீடு பூட்டி கிடக்குது. பூட்டி கிடக்கிற வீட்டை என்ன செய்யணும், சிபிசிஐடிக்கு அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. உடைக்கலாம். உடைச்சி உள்ளே போனால் பீரோவெல்லாம் உடைச்சி உள்ளே பார்த்தா கட்டுக்கட்டாக ஃபைல்கள், ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகள்லாம் இருந்திருக்கு. முக்கியமான ஆவணங்கள்லாம் கைப்பற்றிட்டு திரும்பவும் வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. சரி, இப்போ முருகதாஸ் என்ன பண்ணுவார், இப்போ வீடு இல்லை, தலைமறைவு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரபரப்பாகிடுச்சு. பழனி கோயில் ஆட்டையே போட்டது இல்லாமல், விற்றது இல்லாமல், பணமும் கைக்கு சேராமல் முருகதாஸ் ஓடிட்டார், எங்கேயோ தலைமறைவாயிட்டார் அப்படின்னா அவர் தான் குற்றவாளி. உண்மையிலேயே பழனி கோயில் ஆட்டையை போட்டு விற்றுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி, கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி நடக்கலை. முருகதாஸும் அவங்க மனைவி லீலாவும் என்ன செஞ்சுருக்காங்க, விழுப்புரம் சிபிசிஐடி போலீஸார்கிட்ட போய் நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோம், எங்கள் வீட்டை நீங்கள் ஜப்தி பண்ணி சீலை உடச்சி சீல் வச்சுட்டு வந்ததெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிபிசிஐடிகிட்ட உண்மையான காரணத்தை சொல்லி சாவியை வாங்கிட்டு போய் வீட்டை திறந்துருக்குறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்க, அவங்க மனைவி லீலா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா இருந்தார், தண்டாயுதபாணி சாமிகள் மடத்தை நிர்வகிச்சுட்டு வந்திருந்தார். அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் செத்து போயிட்டார். இந்த மடத்துக்கு சொந்தமான இடம் தானமாக வழங்கப்பட்டது தான். இந்த இதில் இந்த நிலத்தை விற்றுட்டு திருமாந்தூரில் இருக்கிற கௌமாரா மடத்தை கொஞ்சம் விஸ்தரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எங்கள் வீட்டுக்கார் இந்த பழனி கோயிலுக்குள்ள சொத்தை விற்பனை செய்யறதுக்கு முயற்சி முடிவு பண்ணாங்க. ஆனால் இது ஒரு வழக்கறிஞர், ஒரு வக்கீல் தான் இதை பேசி போய் முடித்தார். ₹2,00,00,000 தரதா சொன்னார். அவர் பேச்சை நம்பி தான் முருகதாஸ் என்னோடய வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லி சீலா சொல்லியிருக்காங்க. என்னோடய வீட்டுக்காரர் போய் இந்த இதில் கையெழுத்தெல்லாம் போட்டார், ₹2,00,00,000 தரேன்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்களும் எங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் செயல்படலை. திருமாந்தூரில் இருக்கிற கௌமாரா மடத்தை விஸ்தரிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்களும் இப்படி செயல்பட்டோம். ஆனால் இவங்க பேசின மாதிரி, வழக்கறிஞர்கள் பேசின மாதிரி ₹2,00,00,000 பணத்தையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க, இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது, ₹2,00,00,000 எப்போ அதை பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிங்களோ அப்போயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி பணத்தை தருவாங்க, பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, லீலா சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, வழக்கறிஞர்களோட பேசினது, இது மாதிரி இந்த
விலைக்கு வாங்க வந்தார்ல சேதுபதி, வெள்ளத்துறை, இவங்கள்ட்ட எல்லாம் பேசினது எல்லாமே ஆதாரமாக ஆடியோ ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து முறைகேடான பத்திரப்பதிவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பத்திரப்பதிவு நடந்துச்சு, பத்திரப்பதிவே மடத்துக்கு சொந்தமானது, தானமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. அதுக்கான டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் வந்து எங்கள் கணவருக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் முருகதாஸை வந்து கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டாங்க. ஆனால் சிபிசிஐடி விசாரணை அப்படிங்கும்போது நாங்கள் அதில் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு நாங்கள் வந்து ஆஜராக தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு 18ஆம் தேதி போயிருக்காங்க. போய் மடத்துக்கு தொடர்புடைய இவர் மட்டும் போகல, முருகதாஸ் மட்டும் போகல, அந்த மடத்துக்கு இது எந்த மடம், திருமாந்தூரில் இருக்கிற கவுமர மடம், இந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு 7 பேருமே நேரில் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு நேரில் போய் ஆஜராகிருக்காங்க. 2 நாள் அவங்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 18ஆம் தேதி ஆஜரானாங்கன்னா 2 நாள் 20ஆம் தேதி வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள விட்டுட்டாங்க. விட்ட பிறகு முருகதாஸ் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. அதனால திருவெண்ணை நல்லூரில் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியராக இருக்கார். அதனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனவரை தான் இவங்க சிபிசிஐடி என்ன செஞ்சுருக்காங்க, தலைமறைவு, ஆளை காணா அப்படிங்கிற மாதிரி இவங்க வீட்டுக்கு போனப்போ வீடு பூட்டி இருந்தனால வேலைக்கு இவங்க தலைமறைவாயிட்டாங்க போல இருக்கு, காவல்துறை சிபிசிஐடி தொழில்துறையான தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணி எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா, ஒரு 100 கோடி ரூபா சொத்து உள்ள மதிப்பு, இதில் வந்து இந்த விற்கிறோமே அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து முருகதாஸோட மாமாவுக்கு சொந்தமான அது நிர்வகித்த ஒரு இவங்க மடத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இடம் சும்மா தானே கிடக்குது, வித்துடலாமே அப்படின்னு சொல்லி வித்துருக்கிறாங்க. மடத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தான் முருகதாஸுக்கு அழுத்தம் கொடுத்து வற்புறுத்தி ஒரு கையெழுத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சிபிசிஐடி விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. முருகதாஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நடுவில் ஒரு வழக்கறிஞர், அப்புறமா வெள்ளத்துறை, சேதுபதி, இவங்க டீமு எல்லாமே முருகதாஸ் அந்த மடத்தோடு சேர்ந்தவங்க எல்லாருமே முருகதாஸுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னா அவர் சரி ஏதோ ஒன்று சும்மா கிடக்கிறதுக்கு அது மதிப்பு எவ்வளோ 100 கோடின்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. அது ஏதோ 2 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாங்களா, விடுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் 2 கோடி ரூபா வந்து இவருக்கு முருகதாஸுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தகவல் இருக்குது. சிபிசிஐடி விசாரிக்குது அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நேரடியாக 18ஆம் தேதி திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேராக போய் ஆஜராயாச்சு. அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சாங்க. விசாரணை முடிஞ்ச பிறகு நான் வழக்கம் போல் பணிக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ் தரப்பு ஒய்ஃபு, அவங்க முருகதாஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் அதை தான் சொல்கிறாங்க, லீலாவும். இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து முருகதாஸ் வந்து வேலைக்கு போயிட்டார், வாத்தியாராக வேலை பார்க்குறாரு, அதனால் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனவரை தலைமறைவு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக ஒரு தவறான தகவலை வந்து பரப்பி விட்டு நாங்கள் எந்த தப்புமே செய்யலைங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, தலைமறைவாகவும் இல்லைங்க, எப்போ வேணாலும் விசாரணை கூப்பிடுங்க, நாங்கள் நேரடியாக ஆஜராகிறோங்க, எங்களுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவங்கள்ட்ட வந்து லீலாவிட்ட வந்து முருகதாஸ் ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்டாங்க. கேட்க அவருக்கு யாருக்குன்னே தெரியாதுங்க, அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் வந்து கௌமாரா மடத்தோட சொத்து பத்திரங்க, வங்கி கணக்கு, இந்த மாதிரி புஸ்தகங்களை தான் வந்து பீரோவில் வச்சுருந்தோம். இதை தான் வந்து சிபிசிஐடி போலீஸார் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. எங்களை எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் நேரில் ஆஜராக தயாராக இருக்கிறோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். 2 கோடி 100 கோடி ரூபா சொத்து மதிப்பை 2 கோடிக்கு முருகதாஸ் விற்கிறாரு அப்படின்னா ஒரு ஸ்கூலில் தமிழ் வாத்தியார் அவருக்கு வந்து அப்பாவித்தனமாக இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க முடியாது. ஆனால் பின்னணியில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக செய்யப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.